நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர் பங்கு பெறும் தவத்திரு டி சங்கரவா சுவாமிகள் இயற்றிய நமது ராஜ நடிகர் ஆரம் ஆலாசிரி அவர்களின் குழுவினர் வழங்கப்படும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இனிதே நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே உள்ள நாடக அரசியல் பெருமக்களும் சுற்றுவட்டார கலாரசிய பெருமக்களும் இந்நாடகத்தை காணொளிக்க வேண்டும் என்று விழா கமிட்டியின் சார்பாகவும் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அத்தனை உள்ளத்தின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இனிதே நாடகம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அண்ணாமலை இருக்க என்னாலும் நமக்கு கவலைகள் வேண்டாம். உண்ணாமுலை தாயே நீ எனக்கு என்னாலும் நீ அருள வேண்டும் அம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. காரியம் யாரினைக்கும் கை கொடுப்பார். காரியம் யாரினைக்கும் கை கொடுப்பார். அன்பர் வேண்டிய வரங்களில் தன்னை நினைப்பார். அன்பர் வேண்டிய வரங்கள் தன்னை நினைப்பார் என்றும். மாரியை பொழிபவள் மாரியம்மா, துயர் மாறிட செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியம்மா. திருவேற்காட்டினிலே உரைபவளா மண்பில் சமயபுரம் தண்ணீர் நிறைபவளா. திருவேற்காட்டினிலே உரைபவளா மண்பில் சமயபுரம் தண்ணீர் நிறைபவளா. வளர்ப்பின் மான் உன்னை நல்லூர் வாழ்பவளா. வளர்ப்பின்மான் புன்னை நல்லூர் வாழ்பவளா. அவள் வளங்களும் நலங்களும் அருள்பவளா. அவள் வளங்களும் நலங்களும் அருள்பவளா என்றும். மாரியை பொழிபவள் மாரியம்மா, உயர் மாறிட செய்பவள் மாரியம்மா அம்மா. மாரியை பொழிபவள் மாரியை பொழிபவள் மாரியம்மா. வணக்கம். நன்றி. சூப்பர். என்னடா சொல்லாத நாளிலே சுடர்மிகும்படி சுவையான அமுதே செந்தமிழாளே. உன்னை
சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாளி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகும் வடிவேலா மச்சான் பப்புன் மச்சான் இது வழியே பொத்துக்கிட்டு வாங்க சிங்கம் எதுல இருந்து வேணாலும் கலையறங்க வாங்கயா தாய் எனக்கு வணக்கமே அவளே பல 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 எனக்கு வணக்கமே தாய் எனக்கு வணக்கமே தாய் தெய்வம் மன்னம் எனக்கு வணக்கமே தாய் கோயில் மேல மிக்க மந்திரமில்லை மன்னதம் நாட்டு செல்லும் வணக்கமே இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறமுறை இன்பம் மன்னம் மாயகலை 64 அறமுறை இன்பம் என்ன மாயகலை 64 அறமுறை இன்பம் மன்னம் மாயகலை 64 கற்று தந்த ஆசானுக்கு வணக்கமே எங்க வாத்தியார் ஆனந்துக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பகவான் படைப்பினிலே வணக்கம் போடு பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனானே பழனி அப்பனுக்கு வணக்கமே பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனானே பழனி அப்பனுக்கு வணக்கம் இங்கு பாவாடை பாவாடை இங்கு பாவாடை தெரிஞ்ச பாவாடை போட்ட பாவாடை தச்ச பாவாடை பச்சை பாவாடை அல்ல பாவாடை புது பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாவ ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடை கட்டி வரும் மசால் கடையில் விற்கும் பாவ ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை வணக்கம் வணக்கம் மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கமே மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை வணக்கம் ஐயா காதலிலே தோல்விட்டு மூட்டை பூச்சி மண்ணை குறித்து கைலாசம் போவருக்கு பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி நான் பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் வணக்கமே பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி நான் வணக்கம் ஐயா வாங்கின கடனையே திருப்பி கொடுக்காத ராமமூர்த்திக்கு வணக்கம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத சிஷியனுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி சூப்பர் பொண்டாட்டி அழகு பொண்டாட்டி கட்டண பொண்டாட்டி செவத்த பொண்டாட்டி
அப்பா அருமையான பக்கம் மேளம் என்ன பாடுனாலும் வாசிக்கிறீங்க அருமையான பப்புனு. ஆமாம் அதோட அருமையான மை செட்டு உண்மையிலே சிறப்பாக இருக்குனே. நன்றி. நல்ல ஒரு கூட்டம். நம்ம ஊரில் பொம்பளை ஆளுக்கு தான் அதிகமாக இருப்பீங்களோ, ஏன் ஆம்பளை ஆளுக்கு பூரா பூரா வேலைக்கு போயிட்டாங்களா? அப்படி இல்லை மாப்பிள்ள. இப்ப ஆண்கள் வந்து பக்கத்து ஊர்ல நாடகம் நடந்துச்சுன்னா போய் பாத்துருவாங்க. சரி. தாய்மார்கள் வந்து இங்க எப்ப நடக்குது அப்பத்தானே பாப்பா. அது உண்மையை வேற ஊர்களுக்கு போய் பார்க்க முடியாது. இருந்தாலும் மகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பாவம் மூட்டை உலக என்ற வள்ளுவர் குரல் கணங்க ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தின அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்தர் நாவில மூவேந்திர மடியில் முச்சங்க தேடுகளை பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய என்ன பார்த்தா ஆத்தாமார்கள். ஆத்தா இப்பதான் கோட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா நினைப்பாங்க, எப்படி நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டுக்க மட்டும் இந்த பப்பனுக்காரன் மட்டும் புதுசா சொல்றானே. தொட்டுக்க மாட்டாங்க. எப்ப தொட்டுக்க மாட்டாங்க? எப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் தொட்டுக்க மாட்டாங்க. சரி. எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எப்படி? எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா, சரி, எங்க அப்பா அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாங்க பிடிக்கும், காலை பிடிச்சி தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய துணையாக்க பிறந்தவனே, நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததி கொக்கரை வைக்கறையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு நான் பார்த்திருக்கேன். ஆமா. ஆனா இப்ப எந்த பொம்பளையால தொட்டு கும்பிடுறாங்க? தொட்டு கும்பிடுறாங்க. அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் எந்திரிக்கிறார்களோ இல்லையோ, விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளை ஆள் எந்திரிச்சிடாரு. ஏப்பா விடிய கால வேலை இருக்குப்பா. எந்திரிச்சு என்ன செய்யறாரு? என்ன வேலை? 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறது. எதுக்குடா பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறாங்க? ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலை வலி விண்ணுட்டு தெரிக்குது. ஒரு கட்டிங்க போட்டாத்தையும் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. அதுலயும் கொஞ்சம் அசந்து படுத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்களா. ஆமா. நல்லா பார்த்தாலும் தாய்மார்கள் ஒரு 285 பேர் வரைக்கும் உட்காந்துருக்கீங்க. ஆமா. இருக்கிறதுனால என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம். நினைக்காதீங்க, பப்புனே இல்ல. நீங்கள் நினைக்காதீங்க, நான் நினைக்கிறேன். பப்புனாவே நினைக்க வேணாம். உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்க உடன் பிறந்தவனா, உங்க சொந்தக்காரன் நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுறாளா கூட நினைச்சுக்கோங்க. அப்படி கூட நினைச்சுக்கோங்க. அது பெருமைதான். சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு. சொல்லுங்க. ராத்திரில படுக்கும் போது இந்த காலில் ஓடுற கொலுசு, காத்துல ஓடுற தோடு, கழுத்துல ஓடுற செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. எதுக்கு மாப்பிள்ள? புருஷங்காரன் பூரா 3 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு ராவுறாங்க, மிஞ்சி கிடைக்குதா கொலுசு கிடைக்குதான்னு. சரி. களவாண்டு போறதுக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், அதெல்லாம் வந்து கலட்டி வச்சுட்டு படுங்க. வேற எங்கேயும் போக வேணாமுங்க. சரி. நம்ம ஊர்ல கேட்டு பார்ப்போமே, நம்மளும் மாசம் 30 நாள் நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். ஆமா. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். நேத்துலாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால ஒரு பெரிய கொச்சக்கயிறை கட்டி விட்டுருந்தாங்க. கட்டி விட்டுங்கிட்டு ஆம்பெல்லாம் தனியா உட்காருங்க, பொம்பளை ஆளுகெல்லாம் தனியா உட்காருங்கன்னு பிரிவினையா வச்சிருந்தாங்க. சரி. ஆனா இன்னைக்கு கொச்சக்கயிறுலாம் காணோம். இல்லை, ஆணு பெண்ணு கலந்து உட்காந்துருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல தாய்மார்கள் அதிகமா வந்திருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நாடகம் பார்க்கறதுக்கு பெண்கள் வர்றதே கிடையாது. வர்றது இல்லையா? என்ன காரணம்? அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிடுது. வீட்டுல நாடகம் போடுறல்ல, என்ன நாடகம்? ஏகப்பட்ட நாடகம். மாமியாளுக்கு எப்படி மருந்து வச்சு கொள்றது, மாமனாரை எப்படி கொண்டு போய் கிணத்துல தள்ளுறது, இன்னொருத்தி புருஷனை எப்படி கூட்டிட்டு எப்படி எழுத்துட்டு போறது, அப்படிலாம் நிறைய நாடகத்தை பார்க்கறதுக்கு நேரம் சரியா போயிருது. ஆனா இன்னைக்கு எங்களை மதிச்சு எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கீங்க. சரி மாப்ள. பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். என்ன மாப்பிள்ள சின்ன கேள்வி? ஆமா. கேட்கிற கேள்விக்கு யாரு உண்மையை சொல்லி அவங்க குலதெய்வத்தை மனசு நினைச்சு கையை தூக்குறையில தலைக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். கேள்வி கேளு. சரி. 500 ரூபாய் பணம் சொன்னீல, நீ வரும்போது காசே கொண்டு வரலையே. ஐயா ஒரு சின்ன மஞ்சப்பை ஒண்ணு வச்சிருந்தேன் பாத்தீங்களா? தனியா வச்சிருந்த. அதுலதான் இந்த வருஷம் நாடகம் காசு பூரா அதுக்குள்ளதே வச்சிருக்கேன். சரி. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கேன். சரி. இப்ப கையிலதே வச்சிருக்கேன். அதனால கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்குனாங்கன்னா கண்டிப்பா 500 ரூபாய் கொடுத்துருவான். முதல் கேள்வி பெண்களுக்கு. கேள்வியா? கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பேன் அப்படிங்கிற பெண்கள் இருந்தால் கையை தூக்குங்க. தலைக்கு 500 ரூபா தரேன். ஏன்டா மாப்பிள்ள டெப்பாசு காலியா போச்சடா? அடா சண்டாளங்களா. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த மைக்கில் கேட்டு பார்ப்போம். இந்த மைக்கு நல்லா இருக்குல்ல. விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டு தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற தாய்மார்கள் உண்மையை சொல்லி கையை தூக்குங்க. பொய்யை சொல்லி கையை தூக்குனா கை வடக்கு வடக்குன்னு இழுத்துக்கிறோம். ஐயோ கையை தூக்குங்க. தலைக்கு 500 ரூபா கண்டிப்பா கொடுப்பல. 500 ரூபா மிச்சம். டெபாசிட் காலி. சுத்தமா ஒத்தாலு கூட தூக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ
அன்னைக்குல இருந்து ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. முத விளம்பரம் போட்டாத்தான் புருஷனுக்கு சோறு வரும், சோறு. ரெண்டாவது விளம்பரம் போட்டாத்தான் குழம்பு வரும், குழம்பு. மூணாவது விளம்பரம் போட மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது, பக்கிய தண்ணி மொந்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. அவனா விடக்கு விடக்குன்னு உதஞ்சு அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சரி அங்கிட்டு விடுங்க, பொம்பளை ஆளுகதையா யாரும் தூக்கல. சரி, ஆனா ஆண்கள் குறைவா இருந்தாலும் அவங்க மேல நம்பிக்கை எனக்கு. ஆண்கள் எப்பயுமே கிங்குதாயா, அவங்க கோவப்படுவாங்க. இந்த பப்புனுக்காரன் பொம்பளை ஆள்கிட்ட மட்டும் கட்டிட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அதனால ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான். அவங்க கேட்கிற கேள்விக்கு யார் யாரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு. ஒத்துக்கிற முடியாது, ஒத்துக்கிற முடியாதுடா. சரி, சைனீஸ் வாங்குறதுக்கு ஒரு கோழி பிரியாணி. அப்படி சொல்லு. ஆமா, ஆண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற வேலை வாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்தால் கையை தூக்குங்க. தலைக்கு ஒரு கோட்டு. ஒன்று வேறங்க. ரெண்டு என்ன நீ ரெண்டு கையை தூக்குற கள்ள பொண்டாட்டி எது வச்சிருக்கியா? பரவாயில்ல. மூணு வேறங்கிட்டு அவ்வளோதானா? 3 பேர் தூக்கிட்டாங்க. இந்த 3 பேர் ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பப்புனுக்காரே ஒரு கோட்டு வாங்கி தரோம் சொல்றேன், எதுக்குடா சும்மா விடன்னு சொல்லி கையை தூக்குறாங்க. சரி, ஆனா காலையில வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்க, அந்த கையை தூக்குன ஆளுகதே அவங்க வீட்டுல சோறாக்கிக்கிட்டு இருக்கும். காலம் அப்படி போயிருச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். என்னையா சொல்ற? நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் யாரு? என் மக. உங்க மக. சரி, எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த தமிழ்நாட்டுல என்ன, இந்த உலகத்திலே அப்படி பொண்டாட்டி யாருக்கு அமையாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது திண்டுக்கல் பக்கம் நாடகம். திண்டுக்கல் நம்ம ஊர் மதுரையில இருந்து அங்கிட்ட 1 மணி நேரம் நம்ம ஊர் போகணும். ஆமா, கிட்டத்தட்ட நாடகத்தை இங்க இருந்து 7 மணிக்கு மேல முடிச்சிட்டு வண்டி எடுத்தாலும் சரி வீட்டுக்கு போறதுக்கு 10:30 மணி 11 மணி கண்டிப்பா ஆகும். ஆமா ஆமா, 11 மணி என்னங்க 12 மணி 1 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் நான் கட்டின பொண்டாட்டி தர்ம புண்ணியவதி நான் வீடு ஓகம் தட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி விடாது பட்டினியாவே கிடப்பா. மாப்பிள்ள என்னோட வளர்ப்பு அப்படி வளர்ப்பு மாப்பிள்ள. வளர்ப்பும் கிடையாது, மசத்தை புடுங்கவும் கிடையாது. நான் வீட்டுக்கு போய் சட்டிவானை விலைக்கு அடுப்பை பற்ற வச்சு சோறாக்கி குழம்பு வச்சாத்தே இடவட்ட முண்டா தும்பா. ஐயோ, அது வரைக்கும் பருத்த வீட்டில் விட்டு எந்திரிக்க மாட்டான். உடனே வளர்த்துருக்காங்க. ஆனா உண்மையிலே மாமா என்னையா ஏன் கல்யாணத்தில் நடந்தது மாதிரி யாருக்கு நடக்கக்கூடாது. எப்படி? செம்ப சிரமம். என்னையா கல்யாணத்துக்கு முத நாள் புதுக்கோட்டையை தாண்டி நாடகம் வாங்கிட்டேன். சரி மாப்பிள்ள, புதுக்கோட்டையை தாண்டி நான் ஊருக்காரர்கிட்ட பேசி பார்த்தேன். ஐயா எனக்கு விடிஞ்சா நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்னால வர முடியாது, வேற பப்புன்னு இருந்தா வேற ஆளுகளை மாத்தி போட்டுக்குங்க சரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லி பார்த்தேன். சரி மாப்பிள்ள, ஊர்ல இருந்து நாட்டாம பேசுறாரு. எப்படி? தம்பி என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. சரி, உனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு நாடகத்துக்கு. ஆமா, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும்ட்டார். சரி சரி, வாங்கின காசுக்கு நம்ம போயிட்டு ஆகணும், இல்லாட்டி செருப்பு அடிப்பாங்கன்ட்டு நானும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் நாடகத்தை ஆடியாச்சு, நாடகம் முடிஞ்சு போச்சு. சரி, நாடகத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து வண்டி 7 மணிக்கு மேல எடுத்து நல்லாத்தான் டிரைவர் வேகமா ஓட்டி வந்தார். சரி, ஓட்டி வந்து என்னைய வந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடல. மத்தியானம் 1:30 மணி 1:30 மணிக்கு இறக்கி விடுறாரு. கல்யாண நேரம் 11:45. 1:30 மணிக்கு இறக்கி விடுறாரு. என்ன செய்யறதுன்னு சொல்லி படக்கு நாங்கனுக்குள்ள ஒரு 7 ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு படக்குன்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போறேன், மணமேடையில பொண்ணு சோடிச்சு அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. சோடிச்சு அலங்காரம் உட்கார்ந்திருக்கு. ஆமா, ஐயர் வேற பக்கத்துல உட்கார்ந்து ஓமகண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு. போனது ஐயர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவ்வளவு நேரம் எங்க போனீங்கோ? நல்ல நேரம் முடிய போகுதுன்னா. ஐயா இருங்க, நைட்டு பூரா நாடகத்துக்கு போய் ஆடி வேர்த்து விறுவிறுத்து வீச்சமரத்து போய் வந்திருக்கேன். ஒரு 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு படக்குன்னு பாத்ரூமுக்குள்ள போனதும் வாளி நிறைய தண்ணி வச்சிருந்தாங்க. அள்ளி ஊத்திட்டு தலை நல்லா தலையை துவட்டிட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு மணமேடையில வந்து உட்காந்துட்டு உட்கார்ந்தது ஐயர் வந்து மணியை பார்த்தாரு. சரி, மணி 2:20 ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுது, படக்குன்னு தாலியை கட்டுங்கன்னு சொல்லி தாலியத்தான கையில கொடுத்தாரு. வாங்கி தாலியை தேன் கட்டுனேன். சரி, தாலியை கட்டுனது பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு 10 பேர் இருக்கும். சரி மாப்ள, என்னை அடிக்கிறதுக்கு ஆளுக்கு 7 அடி கம்போட வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுல பொண்ணை கட்டுறதுக்கு எதுக்கு அடிக்க வராங்க? தாலியை கட்டுனா மாப்பிளைக்கு ஒரு மோதிரம் போட வருவாங்க, ஒரு செயின் போட வருவாங்க. இதுதான் ஊர் உலகத்துல நடக்கிறது. ஆமா, ஆனா என்னைய பொண்ணு வீட்டுக்காரன் 10 பேர் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு மாப்பிள அடிக்க வராங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் நைட்டு பூரா நாடகத்துக்கு போய் தூக்கம் இல்லாம நாடகத்தை நடிச்சிட்டு அவ்வளவு தூரம் வண்டியில வந்த அலுப்புக்கு எதுக்கும், ஐயர் வேற புகை மூட்டமா ஓமகண்ட வளர்த்ததுக்கு எதுக்கு? சரி, கண்ணும் தெரியாம ஒண்ணும் தெரியாம தாலியை கொண்டு போய் பொண்ணு கழுத்துல கட்டுறதுக்கு பதிலா மாத்தி மாமியா கழுத்துல கட்டிவிட்டேன். அப்போ உனக்கு நல்ல வசதி தான். அதோட மாமியால முதலிரவு கூட்டு போய் கையில காலில் விழுந்து தெரியாம நடந்து வச்சு இம்மிடியா அவங்க பொண்ணை அனுப்பிடுங்க, போற ஊர்ல கூட ஒளிப்பம் பூதியா இருக்கு, கொக்கரையை சரி பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் உடன்படாத சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பட தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய
உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகவும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசையுடன் கூடிய மசை கலைஞர்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளப்படுத்தி உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிப்பெருக்கி இலைத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகிற ஏனைய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தை சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமான மதிப்பெரியக்கூடிய அன்பனார் எங்களது பாக்க மாநகரம் போற்றக்கூடிய ராஜ நடிகர் ஆரம் ஸ்ரீ பாலாஸ்ரீ அவர்கள் சார்பாக சிறந்தான முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு வெளியில வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நாடகத்தை ரசிக்கிறதுக்காகவே கூட்டம் கூடக்கூடிய பகுதி நம்ம பகுதி தான். நிறைய ஊர்களில் நாடகத்துக்கு ஆளுகளே கூடுறது கிடையாது. சரி, 10 பேர் 12 பேர் தான். எதுக்குடா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப மன சங்கடப்பட்டிருக்கோம். என்ன காரணம் 2026 நாடகம் பேசும்போதே நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடணும். சரி, நாடகம் பார்க்க வர பெண்களா இருந்தா தலைக்கு 200, ஆம்பளை ஆளுகளா இருந்தா ஒரு கோட்டர் ஒரு கோழி பிரியாணி. சூப்பர் மாப்பிள்ள. அப்பதான் ஆளு நிறைய வரும். அதை வாங்கி கொடுத்தாலும் குடிச்சுட்டு நாடகம் பார்ப்பாங்கிறீங்க. சரி, பூரா நீட்டி நிமிந்துருவேன். நம்ம தான் காலையில குப்பை வண்டியில ஏற்றி போய் வீட்டுக்கு இறக்கணும். அப்படி வந்தா நாடகம் விளங்குமா? விளங்காது. ஆனால் அந்த நாடகத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமம். ஊரில் முக்கியமான ஆளுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மைசெட்டுக்காரர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நாடக நடிகர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், 2 பேர்த்துக்கு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷனில் பெருமிஷை வாங்கணும், நோட்டீஸை கொண்டு போய் ஊர் கட்டணும். இப்படியெல்லாம் சிரமப்பட்டு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஆனால் இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபா தான் செலவு. அது எப்படி மாப்பிள்ள? ஒரே கோட்டு தான். ஒரு கோட்டுற பாட்டில் முழுங்கினது நம்மளால அசால்ட்டா பேசுவேன். எப்படி என்ன நாடகம் போன வருஷம் நாங்க பார்க்காத நாடகமா அந்த ஆளை கிட்டத்துல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சோம்னா தெரியும். அவன் தான் ஊர்ல கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டான், முண்டப்பை. அப்படி ஆள்தான் நிறைய ஊர்களில் நாடகத்தை கெடுக்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இருக்காது. பூரா தெய்வ பக்தியா உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு மீறி எது நடந்தாலும் நான் சமாளிப்பேன். நீங்க சமாளிப்பீங்களே? நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா இருக்கு. ஆண்டே உங்களுக்கு அதை மட்டும் தான் கொடுத்துருக்கியா? நான் எவ்வளவு சமாளிக்கிறேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட சமாளிக்கணும். என்ன 2 நாள் ஆளக்கானா எவோட போனா அப்படின்னு எங்க அம்மா கேட்டு, இங்க மதுரைக்கு வந்தா உங்களை சமாளிக்கணும். இப்படி எல்லாம் சமாளிச்சு இதுல செல்லையும் சமாளிக்கணும். ஆமா, நிறைய. ஆனா சமாளிக்கக்கூடிய தன்மை நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதிகம் உண்டு. எப்படி சொல்றீங்க? அதிகமான நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எந்த இடத்துலயும் போய் ஈஸியா சமாளிச்சு வந்துருவேன். எப்படியா சொல்ற? என்ன காரணம்? இப்படித்தான் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். சரி, ராக்கெட் கண்டுபிடிச்சு முடிச்சு கடைசியில பட்டனை போட்டிருக்காங்க. ராக்கெட் மேல போகலையா? ஐயா, வெளிநாட்டுக்காரன் பூரா திருகிறியா முறுக்குறேன் ஆற்றா ராக்கெட் கிளம்பல. இதை நம்மால தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் அங்க கொத்தனார் வேலைக்கு போனவே. சரி, பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கிட்ட போயிட்டானா, என்ன இப்ப அந்த ராக்கெட் மேல போகணும் அவ்வளவுதானே, லேசா சாச்சு போடுங்கன்னு இருக்கான். சரி, சாச்சு போட்டு நிமித்தி பட்டனை போட்டுக்காங்க. அப்படியும் கிளம்பல. நல்லா சாகினு நல்லா சாச்சு 4 ஆட்ட ஆட்டி நிமித்தி வச்சு பட்டணம் போட்டிருக்கேன். ராக்கெட் பறந்து போயிருச்சு மேல போக. வெளிநாட்டுக்காரன் பூரா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் காலில் விழுந்துருக்கேன். எப்படின்னு நீங்க இவ்வளவு அறிவுத்திறமையா பண்ணிருக்கீங்களே, நீங்க இவ்வளவு அறிவுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் சொன்னாலாம், அதெல்லாம் படிக்கவும் இல்ல ஒரு மசரம் இல்ல. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். சரி, அவன் பைக்கு சாட்டாகலாட்டி இப்படித்தான் 2 தடவை சாச்சு போட்டு அடிப்பேன். அது போலதான் செஞ்சம் இருக்கான். அப்படி சமாளிக்கிறாங்க நிறைய. அதே போல ஒரே ரூமுக்குள்ள எத்தனை பேரு? 3 பேர் இருந்திருக்கான். நீங்க ஒரு ஆளு சமாளிச்சீங்க? இல்ல, ஒரே ரூமுக்குள்ள 3 பேர் இருந்திருக்கான். எந்த நாட்டுக்காரன்? ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன். சரி, ஒருத்தன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன். சரி, இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்காரன். சரி, 3 பேர் ஒரே ரூமுக்குள்ள இருந்திருக்கான். ராத்திரி 1:45 மணி இருக்குமா, சரியான முண்டக்கண்ணு பேய் வந்துருச்சு. பேய் வரவு 3 பேருக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு. 3 பேர் அரண்டு மிரள்றாங்க. சரி, அப்பதான் பேய் சொல்லிச்சான், ஏழை ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நான் செஞ்சு கொடுக்கத்தே வந்தோம்னு இருக்கு. முதல்ல அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அமெரிக்காக்காரன் சொன்னானா, எனக்கு ஒரு ரூம்பு நிறைய தங்கமா வேணும் இருக்கான். ஒரு ரூம்பு நிறைய? ஆமா. அவனுக்கு ஒரு ரூம்பு நிறைய தங்கமா பேய் கொடுத்துருச்சு. 2வது பாகிஸ்தான் நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்க, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் பாகிஸ்தான் நாட்டுக்காரன் சொன்னானா, எனக்கு ஒரு ரூம்பு நிறைய பணமா வேணும் இருக்கா. அவனுக்கு ஒரு ரூம்பு நிறைய பணமா கொடுத்துருச்சு. சரி, 3வது நம்மால் தமிழ்நாட்டுக்காரன். சரி, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் நம்மால் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அதிகமான அறிவு இருக்கும். நம்மால் நேக்க அடிச்சிருக்கா, எனக்கு வேற ஒண்ணு வேணாம், அவங்க 2 ரூம்பு சாவி மட்டும் எனக்கு வேணும். அவுத்துட்டு ஆட்டையை போட்டு போறதுக்கு தான். அப்படி நிறைய பேர் கிளம்பிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் கூட ஒரு சில டாக்டர் ஏமாத்த கிளம்பி எப்படி லேசா காலில் முள்ளு குத்தி பிடிச்சுன்னு போகலையா,
டாக்டர் அழகா சிட்டே போடுவார். எப்படி? முள்ள குத்தி பிடிச்சா குத்தப்படாது, ரத்த டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, சுகர் டெஸ்ட் எடுங்க. சார் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, வெளியில உட்காந்து பிச்சை எடுங்க, திருவோட்டை கொடுத்துருவாங்க. இப்படித்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு லேசா வந்து காய்ச்ச மாதிரி வந்துச்சு. ஆமா, மலையில நனைஞ்சிட்டேன். மலையில நனைஞ்சதுனால அப்பக்கப்ப குளிர் காய்ச்ச மாதிரி வந்து போச்சு. நம்ம ஏரியால ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டருக்கு பேரு செந்தி முருகன். 50 ரூபா தான் வாங்குவார். அவர்கிட்ட போய் சார் நல்லாத்தே நாடகத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். போகும்போது மலையில லேசா நனைஞ்சிட்டேன். அப்பக்கப்ப குளிர் காய்ச்ச மாதிரி வந்து போகுதுன்னு. அப்படியா, உங்களுக்கு குளிர் காய்ச்சா வரக்கூடாது, நான் உங்களுக்கு ஊசி போடுறேன், மெடிசன் தரம்ட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊசியை போட்டாரு, மாத்திரையை கொடுத்தாரு. வாங்கி பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்துட்டு அப்ப நான் கேட்டேன், சார் நான் வரிசையா நாடகத்துக்கு போறவேன், அதிகமா சிக்கன் மட்டன் அசைவ சாப்பாடு தான் நிறைய சாப்பிடுவான், உடம்புக்கு ஒன்றும் செய்யாதான்னு கேட்டேன். அப்பதான் அந்த டாக்டர் சொன்னார், நோ 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 நோ, உங்க உடம்புக்கு சிக்கன் மட்டன் ஆகாது. நீங்க கீரை சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க, சேனக்கிழங்கு தின்னுங்க. சரி, நான் கூட இதே வைத்தியம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் பக்கத்துல உட்காந்துட்டேன். அங்கிட்டு இருந்து இன்னொரு ஆள் ஓடியாந்தான். சார் நல்லாத்தே இருந்தேன், 3 நாளா என்னன்னு தெரியல, இந்த இடது பக்கத்தை மட்டும் சுருக்கு 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 வலிக்குது. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, அப்படியா, சுருக்கு சுருக்குன்னு குத்தப்படாது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் அட்டாக் இல்லடா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடுதண்ணி குடிங்க, நீங்க சேனக்கிழங்கு தின்னுங்கன்றார். சரின்ட்டு அவனும் வாங்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டான். இன்னொரு ஆள் ஓடியாந்தான். சார் நல்லாத்தான் வயக்காட்டுல வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்தேன், நல்லா வெட்டிக்கிட்டு மம்பட்டி லேசா சிலிப்பாகி கரண்டிலே வெட்டிவிட்டேங்க. அப்படியா, நீங்க வயக்காட்டுல மம்பட்டி வெட்டையில கோளார வெட்டணும், நீங்க கீரை சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்க, சேனக்கிழங்கு தின்னுங்கன்றார். எனக்கு சுள்ளுண்டு கோவம் வந்து, நான் எந்திரிச்சு போய் டாக்டர் ஒரு அறிஞ்ச சட்டாரு என்ன எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியமே சொல்றேன், நீ என்னதான் படிச்சிருக்கன்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னார், என்ன வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நான் போன ஜென்மத்துல கிளி சோசியம் பார்த்தேன், என்னைய கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதை தாண்டா நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நிறைய அப்படி ஏமாத்த கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த புதுசா பொண்ணு வாக்க போறவங்கள பாத்திருக்கீங்களா? ஆமாப்ல, புதுசா பொண்ணு வாக்க போறவன் ஒரு ஆட்டோ, ஒரு காரு, ஒரு லாரி நிறைய ஆளுகளை ஏத்திக்கிட்டு நேர பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பார்க்க மாட்டான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல எவே இருக்கானோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. எப்படி? அப்பதானே புட்டு வெளியில வரும். தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டே சைஸா விசாரிப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தோம், பிள்ளை எப்படி அப்படிம்பாங்க. அந்த கிளவி சைஸா கிணத்து வெடியை வச்சு விடுவா. எப்படி? ஆத்தாடி அந்த பிள்ளையா தங்க மற்ற பிள்ளை குனிஞ்சதெல்லாம் கூட வராது, வெட்டாதட்டியா கூட பேசாது. என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பயலோட பழகுச்சான். அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் பக்கத்து போய் பஞ்சமில்ல வேலைக்கு விட்டுருந்தாளுங்க. அங்கே கூட வயிற்றுல 2 மாசமோ 3 மாசமோ இருந்து களைச்சாளுங்க. அதை போய் ஏவாயால சொல்லுவேன்னா, லூசு முண்டா நீ சொன்னாத்தே என்ன சொல்லாட்டி குடும்பத்தை கெடுத்துட்டியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் பிள்ளை இல்லாம, சரி போகாத கோயில் இருக்காது, ஏறாத மலை இருக்காது, கும்பிடாத சாமி இருக்காது. அப்படியெல்லாம் கும்பிட்டு வரமா வரமிருந்து தவமா இருந்து பிள்ளை வரந்திருக்கும். சரி, இந்த ஊருக்கு 4 ஒவ்வொத்திரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா, ஊருக்கு 4 கிளவி இருக்கும். ஆமா ஆமா, ஊரை கெடுக்கிறதுக்கே ஊரை கெடுக்கும் கிளவிகள் 4 கிளவி இருக்கும். அந்த குழந்தை வரந்த பொம்பளை ஆளுகளை பார்க்க போறது, போகையில ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்க்கு அழுகி போன ஆப்பிளே ஆரஞ்சு வாங்கிட்டு போறது. சரி, போறவளுக்கு சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போய் ஒரு கிளவி போய் சொல்லு, அடே அப்பா தர்ம புண்ணியவதி, 10 வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொண்டு வந்துட்டேதா, நீ நல்லா இருக்கணும் தான் சொல்லி பொம்பளையால் சொல்லிட்டு வெளியில வந்து, ரெண்டாவது ஒரு பொம்பளையால் போக, ஆத்தாடி இந்த வார இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையா, அவங்க சித்தப்பனை உரிச்சு வச்சது மாதிரி சூப்பர் பிள்ளையா இருக்கானே, சோழிய முடிச்சுட்டா. மூணாவது ஒரு கிளவி போகும், அடே இப்ப இந்த வார கட்டவரில் கூட அவங்க சித்தப்ப மாதிரியே இருக்கேங்க. அவ்வளவுதான், புருஷன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிள்ளையும் பார்ப்பேன், பொண்டாட்டியே கொலை செய்ய போறது மாதிரியே பார்ப்பேன். அந்த டைம் பிள்ளை ஒரு மாதிரியா முடிக்க. அப்படி நிறைய பேர் குடும்பத்தை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லாம முதல்ல வந்தவளுக்கு வரையறுப்ப சொல்லுவோம், அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். வந்தனதானுங்க இங்க வந்திருக்கோம் அனைவரை வணங்கின பாருங்க. ஐயா வந்தன பாருங்க, வந்திருக்கு அனைவருக்கு வந்தன பாருங்க. கூடியிருக்கிற பெரியோர்களே வந்தனதானுங்க, ஐயா வந்தனதானுங்க, நான் கும்பிட்டு அடிவடைஞ்சேன் கோமாளிதானுங்க, கும்பிட்டு அடிவடைஞ்சேன் கோமாளிதானுங்க. சந்தனமோ ஜபதா பூசி கொள்ளுங்க, அப்படி சந்தனமோ ஜபதா பூசி கொள்ளுங்க. வந்திருக்கு
ஓட்டாடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா பகவதி அம்மா கொலை ஓட்டாடி வருவாளா ஓடி வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரி வாராரையா வாராரு நம்ம கருப்பசாமி வாராரி வானத்துக்கு பூமிக்கு தான் வடிவம் தாண்டி வாராரி வானத்துக்கு பூமிக்கு தான் வடிவம் தாண்டி வாராரி கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வடக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வடக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. உண்மையிலே சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன காரணம்னா ஆள் சின்ன ஆளாக இருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். 10வது படிச்சிருக்கேன், 23 வயசு தான் ஆகுது, அதிகமான வயசுல ஆகுது. ஆமாயா 10 படிச்சிருக்கேன், அதிகமான படிப்பு படிக்கல, படிப்பும் வரலை. உண்மையை சொல்றதுக்கு என்ன, படிப்பு வரலை. படிப்பு வரலைன்னு சொல்ல வந்தேன். எங்கள் அப்பா இதே நாடக உலகத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து இப்போ இந்த நாடக கலையில் இருக்கார். ஆமாம், பெட்டி வாசிக்கிறாரு. எங்கள் அப்பா தான் சொன்னார், வாடா உனக்கு தான் படிப்பு வரல இல்லை, வாடா நாடகத்துக்குன்னு சொல்லி என்னை ஆரம்பத்தில் கூட்டு வந்தார். சரி, நாடகத்துக்கு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக தான் வந்தேன். அதே மாதிரி மாதம் 30 நாள் நாடகம், ஊரில் போய் இறங்குனா நல்ல கை நிறையா காசு, நல்ல ஒரு அருமையான சாப்பாடு, அதெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு கை நிறைய பணம், வாய் நிறைய சேனம், நல்ல ஆமாம் நல்ல ஒரு எல்லாமே ஏற்பாடு. ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் 30 நாளும் நாடகம் ஆடுறதுனால அதிக நேரம் கண்ணு முழிக்க முடியல. வாரத்துக்கு 2 நாளாவது டாக்டர் போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சரி, வாங்குற சம்பளத்தை அங்கே போய் கொடுக்குற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம 10வது படித்த ஒரு சர்டிஃபிகேட்டை 10வது ஃபெயிலு பாஸ் அவுட் ஆகலை, ஃபெயிலான சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் காரியாபட்டியில் பதிஞ்சு வச்சேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். நம்ம வந்து விவசாய குடும்பம் தான், டிராக்டர் ஓட்டுவேன், டாடா ஏசி எல்லா வண்டியும் ஓட்டுவேன். சரி, நம்ம வண்டி இண்டி ஓட்டுறதுக்காக ஏதாவது வேலை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி போய் பதிஞ்சு வச்சேன். பதிஞ்சு வச்சதுக்கு அப்போ தான் அந்த அதிகாரி சொன்னார், தம்பி நீ 10வது பாஸ் ஆகிருந்தேன்னா உனக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீ வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்க, நீ தான் ஃபெயில் ஆகிட்ட தம்பி, கிடைக்கிறது ரொம்ப சிரமந்தான், இருந்தாலும் பதிஞ்சு வச்சுட்டு போ, ஓ யோகத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பதிஞ்சு வச்சுட்டு வந்தேன். பதிஞ்சு வச்சுட்டு வந்ததுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நம்ம திண்டுக்கல்ல அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன், அந்த அண்ணன் கூட, அவர் தான் தம்பி ஊரில் மேடையில் சொல்லியிருப்பா, எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் தெரியப்படுத்திக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ஃபோன் அடித்தாங்க. எப்படி என்ன காரணம்னா, நம்ம தம்பி எங்கள் அம்மா ஃபோன் அடித்தேன், எனக்கு வேறு எதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களா, லோனு காசு கேட்குது சரி அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, ஏழை தம்பி நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம பட்ட இவ்வளோ நேரம் நம்ம சிரமத்துக்கும் நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கை விடலடான்னு. என்னையா என்ன காரணம்னா, உங்கள் ஊருக்கு வந்த ஒரு நல்ல நேரத்தில் இங்கே உள்ள அந்த பகவதி அம்மனுடைய அருளாலும் இந்த காளியம்மனுடைய அருளாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. கைதெடுங்கடா ஏ மாப்பிள்ள, பெரிய அடுத்த வருஷம் கை விடுங்க, கை விடியா, கை விடுற வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். உண்மையிலே அந்த ஊர் மண்ணு அப்படி ஒரு மண்ணியா. ஏன்னா நம்மளும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். அந்த சிறப்பு நம்ம பதிஞ்சு வச்சு 3 மாதம் ஆகுது. 3 மாதமா நாடகத்துக்கு போய்கிட்டே இருந்தேன், ஒரு இடத்தையும் கிடைக்கல. உங்க ஊருக்கு வந்த உங்க ஆசீர்வாதத்தில் கிடைச்சிருக்குன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷமா. ஆரம்பத்தில் நான் போய் பதிஞ்சது வந்து காவல்துறைக்கு தான் முயற்சி பண்ணேன். சரி, காவல்துறைக்கு வளர்த்தி காணாது, நீ குட்டையர் மாதிரி இருக்க, குட்டபத்துமா மாதிரி இருக்க, உனக்கு கிடைக்கிற சிரமம் சரி செண்டாவது. சரி காவல்துறை வேணாம், எங்க அண்ணன் படிச்சவன், அவன் படிச்சதுனால மிலிட்டரியில போயிட்டான். அவனை மாதிரி ஒரு மிலிட்டரிக்கு டைப் பண்ணுவோம் பார்த்தா அது ஓட விட்டாக இழப்பு அதிகமாக வரும், அதுவும் சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் ரயில்வேக்கு முயற்சி பண்ணேன். ரயில்வேக்கு 12வது படிச்சிருக்கணும் தம்பிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் காட்டிலும் கிடைச்ச வேலை சிறப்பான வேலை. என்ன வேலை? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இந்த 10 கூட பாஸ் ஆகல இவனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இல்ல நம்ம தமிழ்நாடு வேலையா இல்ல மத்திய சர்க்கார்? ஐயா மத்திய சர்க்கார் வேலை, அரசாங்க வேலை. மத்திய சர்க்கார் வேலை. மத்திய சர்க்கார் எங்கிட்ட ஏர்போர்ட்ல எல்லாம் போயிட்டு யாரு ராணுவம்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் போயிட்டு நாயா ஓடி மலையா பேர். அந்த ஈபி வயர்மெண்ட்லாம் யாரு போஸ்ட் மரத்தில் ஏறிக்க தெரியாது. என்ன வேலை? அதையெல்லாம் விட சிறந்த வேலை. ஆர்வமா இருக்கு, சொல்லுங்க என்ன வேலை? என்ன வேலை? 100 நாள் வேலை. அட்டை வீட்டுக்கு வந்திருக்கான். ஏழை துப்புக்கட்ட முண்டப்பலை ஏண்டா இவன் ஒரு ஆள் இவன் சொன்னோட கைதட்டுறீங்களா தான், இவனை விளக்க மாத்தது சாத்துங்க 4 சாத்து. ஆனா 100 நாள் வேலைன்னு சொல்லவும் அதே அவங்களுக்கு கைதட்டையும் சிரிப்பையும் பாருங்கல்ல. 100 நாள் வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது, மத்திய சர்க்கார் நடத்தக்கூடிய வேலை, அரசாங்க வேலை. அதுவும் அந்த வேலைக்கு போகல என்ன பார்த்தா ஆத்தாமார்களை பார்த்தோம்டா எப்படி அவ்வளவு அழகா போவாங்க. எப்படி 500 ரூபாய்க்கு எடுத்த பூனம் சேலை 5 முழம் மல்லிகை பூ. ஆமா, அவங்க குளிச்சியே 1 வாரம் இருக்கும். பூசுறது பான்ஸ் பவுடர் சிந்தால். ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு தட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிக்க, சாந்து தட்டு. அந்த தட்டுல பாத்தீங்கன்னா கட்டின புருஷனுக்கும் பெத்த விலைக்கு வீட்டுல சத்தியமா சோறு இருக்காது. சரி, இவங்க சாப்பிடறதுக்கு 2 தூக்குவாளி நிமிடம் சுடுசோறு.
அதை காட்டிலும் முக்கியமான 3-4 ஐட்டம்லாம் அந்த தட்டுல வச்சு கொண்டு அது போவாங்க. என்ன ஐட்டம்? பேஞ்சிப்பு, ஈருவலி, சின்ன கோழி, தாயக்கட்டை. டேய், வேலைக்கு போற இடத்துல எதுக்குடாது? அங்க போய் என்ன வெட்டி அமரிக்கிறாங்க. அதுல அந்த தட்டை தலையில வச்சு போகையில பார்த்தோம்னா அவ்வளவு அழகா போவாங்க. எப்படி? பிக்னிக் போறது மாதிரி. எப்படி? அடி செப்பு கோட தூக்கையில அப்படி போய் அங்க போய் தட்டை இறக்கிடுவாங்க. தட்டை இறக்கிட்டு காலை சாப்பாட்டை முடிப்பாங்க. சரி. காலை சாப்பாட்டை முடிச்சது மம்பட்டி எடுப்பாங்க. மம்பட்டி எடுத்து வேலை எப்படி? தரைக்கும் வலிக்காம அவங்களுக்கும் மேலுக்கு வலிக்காம 3 சுரண்டுதேன். எப்படி வேலை? சொரட்டு சொரட்டு சொரட்டு, அவ்வளோதான் வேலை. அதோட மம்பட்டி இம்பட்டியெல்லாம் மணப்பாறைக்கு அங்கிட்டு எரிஞ்சு விட்டு 4 பேரா சேர்ந்துக்கிருவாங்க. எதுக்கு? 4 பேர் பேனலுக்க, 4 பேர் சிக்கெடுக்க, 4 பேர் தாயம் போட, அதுல 4 பேர் ஊருக்கே முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? ஊராவட்டு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு புரணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என்னையா புரணி? அங்கிட்டு இருந்து ஒரு பிள்ளையால் சைஸ் ஆரம்பிக்கும். எப்படி? ஏண்டி முனியம்மா, என்னடி ராமாயி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லிடி நாதாரி முண்டை. அந்த பக்கத்து வீட்டு பாண்டியம்மா வீட்டுக்குள்ள 5-6 நாளா ஐஸுக்காரன் போறானாம்ல. விடுறி போயிட்டு இங்கிட்டு இருந்து இன்னொரு பொம்பளையால் சொல்லுங்க. என்ன? அடி போடி இழிச்சா சக்காலத்தி, சொல்லுடி. உனக்கு இப்பத்தேன் தெரியுமா? அந்த பாண்டியம்மாளுக்கு மூத்த பைய பிறந்ததே அந்த ஐஸுக்காரனுக்கு தேன்னு சொல்லு. சூப்பர். அதோட அங்க கேட்டுனா சண்டைய அடிச்சு பிச்சு மண்டை மசிறு வீசிறு பாவடை செயலாம் கிழிச்சு எரிஞ்சிருங்க. ஆமா, கிழிச்சு எரிஞ்சு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் போயிருங்க. எதுக்கு? இந்த சண்டை போட்ட 2 பொம்பளையாலும் ஒரு பொம்பளையால போய் சாமியை கும்பிட்டு மசாலா அரைக்கும். ஆத்தா மாசாணியாத்தா, அந்த பொம்பளை நீ அடிச்சு புட்டா, பாவடையோட எல்லாம் அத்து எரிஞ்சு, பாவடையோட எல்லாம் அத்து புட்டா, அவளை நீதான் கேட்டு கொடுக்கணும். உனக்கு நான் 50 கிலோ மிளகா அரைக்கிறேன், எப்படினாலும் அவளை காலி பண்ணிருன்னு சொல்லி 50 கிலோ வரட்டு அரைச்சு, சரி, அந்த பொம்பளை அப்பிட்டு வெளியில வந்துடும். சரி மாப்பிள. 2வது எதிர்பார்த்து ஒரு பொம்பளை போகும். எப்படி? ஆத்தா அவ கிடக்கா பிச்சைக்கார முண்டை, உனக்கு 50 கிலோ அதை அரைச்சா என் முடிகிடிலாம் பிச்சை எரிஞ்சிட்டா, எப்படினாலும் உனக்கு நான் 100 கிலோ மிளகா அரைக்கிறேன், அவளை குடும்பத்தோட காலி பண்ணிருந்து 2வது ஒரு பொம்பளை எல்லாம் அரைக்கும். சரி மாப்பிள. இதை பார்த்த மாசாணி அம்மனுக்கு கோபம் பொறுக்கல. படக்குன்னு தெய்வமே எந்திரிச்சு மாசாணி அம்மை சிவபெருமானை கூப்பிட்டு, சிவபெருமானே, என் குலங்காக்க வந்த குலபெருமானே, கடவுளே, இந்த 2 முண்டை இருக்கும் தட்டிக்கு ஊருக்கு விளங்காது, நாட்டுக்கு விளங்காது. நான் உனக்கு 1500 கிலோ மிளகா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையும் குளோஸ் பண்ணிடு. அப்படி தெய்வத்தையும் மிளகா அரைக்கக்கூடிய காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? நம்ம குடும்பத்திலே சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம குடும்பத்திலே 1000 நொட்டை நோண்டி இருக்கும். அதுகளெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்னைக்கு நல்லா இருப்போம். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அடுத்தவங்களை குறை பேச தரமட்டத்துக்கு தான் ஆளாகிக்கிட்டு இருக்கோம். உண்மையான சம்பவம் நினச்சி பார்க்கணும். அதனால் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய காலம், பிறக்கக்கூடிய காலம் ஒரே காலம்தான். ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு தீங்கு இல்லாமல், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல், நல்லபடியாக தாய் உள்ளியாக சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து நல்லபடியாக செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அன்புக்குரிய அண்ணன் நாடக நடிகர்களுக்கு பொன்ராம் அன்னார் அவர்கள் எங்கிருந்தாலும் டீ கொண்டு வருமாறு உங்களை ஐயா டீ கொண்டு வாங்க ஐயா என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க வாங்க. ஆமாம், என் நகரத்திலும் பொன்னேரம் அன்னாரம் வழங்கக்கூடிய நமது சிறப்புக்குரிய ஒரு ஊராக திகழக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிராமம் வடக்கு மலைப்பட்டியில் அருள்பாளைக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ கருப்பணசாமி, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு டீக்காக அன்பளிப்படுத்த குட்டா என்ற மகாமுனி, அதை போதே மகாமுனி மாலையம்மன் கோவிலுக்கு முனியில் அந்த ஊருக்கே பழம் வைத்தல் இரவு 11 மணிக்கு கரகம் சோடித்தல் இரவு 3 மணிக்கு வானவடிக்கை நடைபெறும். பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2025 புதன்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு டிஆர் மகாலிங்கத்தை கூட்டு வந்தாலும், மலேசியா வாசுதேவனை கூட்டு வந்தாலும், இந்த ஒளிபெருக்கி என்று சொல்லக்கூடிய இந்த மைசெட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் பேர் வாங்க முடியும் உங்கள் மத்தியில். அப்படி சிறப்பாக இருக்குது உண்மையிலேயே. ஏரியா சிறந்த முறையில் ஒளி அமைத்த நமது அன்பு உள்ளத்திற்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பு தம்பி சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக என் குரலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் வரிசையாக மாதம் 30 நாள் நாடகத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு மைசெட்லெல்லாம் 10 மணிலேருந்து சொல்லி கிடக்கணும். அண்ணே அதை வைனே இதை வைனே பேசி வைனே ட்ரிப்புள் வைனே கெயின் வைனேன் எதுவுமே சொல்லலை. அவங்க குரலுக்கு தகுந்த மாதிரி அன்னை சூப்பராக வச்சுருக்காரு. உண்மையிலேயே எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். காசு பணம் எவ்வளவு நாள் வரலாம், காசு பணம் நிரந்தரம் கிடையாது. ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த எந்த அளவுக்கு சிறப்பாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மைசெட்டு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிஞ்ச ஆப்ரேட்டர்களுக்காக ஒரு ஜோரா ஒரு பாராட்டு கொடுக்கலையா. நன்றி, உண்மையிலேயே நன்றி. சிறப்பான முறையிலேயே
இங்கே ஒளியன் ஒளியமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது வடக்கு மாலைப்பட்டி கிராமத்திலேயே மாணவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய விபி ஆடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளர் மதியாருக்குரிய அண்ணன் அஜித் குமார் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிறந்த முறையிலே ஒளி அமைப்பு சிறந்த முறையில் அமைத்ததற்காக 100 ரூபாய் அருமை சம்பி அன்பளிப்படுத்துள்ளார்கள். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். ஏன்னா நாடகக்காரக தான் நிறைய ஊரில் நாடக நடிகர் பக்கமேலக்காரக அன்பளிப்பு வாங்குவோம் பார்த்துருப்பீங்க. ஒரு மை செட்டுக்காரங்க அன்பளிப்பு வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பொருள் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அவள் சிறப்பாக இருக்கும். உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் பக்த கொடியில் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வடக்கு மாலைப்பட்டி என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிப்பரியாக்குரிய எங்களது பாக்க மாநகரம் போற்றக்கூடிய ராஜ நடிகர் ஆரம் ஸ்ரீ பாலாஸ்ரீ நாரதர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். பாலாஸ்ரீ இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அவரிடம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே நாடகங்கள் சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்து கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு சகாயம் அன்னார் அவர் மகன் விஜயன் அவர்கள் சார்பாக இங்கே சிறந்த முறையிலே ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பங்காளி அஜித் குமார் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். ஆமாம், இந்த 100 ரூபாயை அஜித் குமார் அண்ணன் எனக்கு அன்பளிப்பு அளிக்கிறார். நன்றி. பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக ஆமாம் ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சிட்டு செண்பவளம் இளைஞர்களை எல்லாம் கவரக்கூடிய கொலா புட்டு நமிதா இடுப்பு நயன்தரா மடிப்பு நடுவுலே ஒரு அடுப்பு அன்பு உள்ளம் எங்களது மதுரை கருப்பாயூரணி திருவள்ளுவர் வீதிக்கு செல்லுகின்ற வழியிலேயே வலதுபுறமாக அமைந்த மிகப்பெரிய 3 மாடி கட்டிடம். அதில் நடு வீட்டிலேயே 7500 ரூபாய்க்கு வாங்கிய டேபிள் பேன் வைத்து உறங்கக்கூடிய வீட்டிலே குடியிருக்க இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? என் மயன் காதவத்துக்கு பத்திரிகை வைக்க போயிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா? ஆமாங்க. சரி சரி. அன்பு உள்ளம் எங்களது மதுரையை சேர்ந்த சிந்துஜா அவர்கள் டான்சர் காமி கோடியருவி கொட்டிலே அடிய மேலே மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனதோடி நினைவோடி எனி தந்தவளே கண்ண மூடி கண்ண கடவே பல ஜென்ம தாண்டி வந்த உறவே நள்ளிரவு வேலை நம்ம இசை காணி விட்டுக்கு திரியும் விட்டு படுத்த சாராயா இல்லாம சாந்தேரி தன்னாலே பூலாங்கள் இல்லாம செங்கல்லே வளைக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனதோடு நினைவோடு உனையே தந்தவளே கண்ண மொழி கண்ண தனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. அப்பா எப்படி மாப்பிள? வெட்டிக்காருக்கு பொம்பளை பிள்ளை பேர சொன்னதும் பாட்டை மாப்பிள பார்த்தீங்களா? இது வந்து பாடுனீங்க பாடுனது இது வந்து லேட்டஸ்டா வந்த பாட்டு. ஆமா. இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் தான். ஆமா. நம்ம ஆளு பழைய தாய்மார்கள்லாம் நிறைய உட்காந்துருக்காங்க. ஆமா. அதிகமான வயசான ஆத்தாமார்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமா. ஒரு பழைய பாட்டு எந்த பாட்டு இருக்கா? பழைய பாட்டு. ஆமா. இப்ப அந்த பிள்ளை வேற பழைய காலத்து ஆளு மாதிரி சொல்லுங்க. பழைய காலத்து ஆளு மாதிரி மதுரையை சேர்ந்த சிந்துஜா அவர்கள் டான்சராக நடிப்பார்கள். தன்னந்தனியாக பூமுகமானே இடம் புரியாமல் மயங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றதே தன்னந்தனியாக ஏ அம்மா அருமையான ஒரு பரவாயில்ல. இது பழைய பாட்டு. சரி. நடுத்தர பாட்டு படிச்சா ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 30-35 வயசுக்கார கேட்கறது மாதிரி அது பாட்டு இருக்கா? இப்ப இளைய தலைமுறைகள். ஆமாங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி கொஞ்சம் பொடி கொடி கொஞ்சம் பொடி கொடி கொஞ்சம் பொடி கொடி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி என் பேரா கொஞ்சம் தடியடி தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்து தாத்தோ தாத்தா தாத்தா ஏ மன்னாரி மகிமையுள்ள மன்னாரி அந்த கர ஓரத்தில நட்டு பிடிக்க சொன்னார் பணத்துக்காக ஆசைப்பட்டு இவன் கூட பொடியே தங்கமான இவனை விட்டு இவனோட பொடியே நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து இவனோட பொடியே
சீச்சி நோனியா ஏய் பரவாயில்ல, அருமையான முறையிலேயே நல்ல பழைய பாட்டுக்கு பழைய பாட்டு, நடுத்தர பாட்டுக்கு நடுப்பாட்டு, எந்த பாட்டு வேணா பாடுவோமியா, புது பாட்டுக்கு புது பாட்டு. பொம்பளை பிள்ளை பேர சொன்னா எல்லா பாட்டும் பாடுறீங்க. பாடி என்ன செய்ய? என்னையா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. என்னையா சொல்ற? வெட்டிக்கார் மட்டும் கிடையாது, சரி மிருதங்காரும் சரி, ஆல்ரவுண்டுக்காரும் சரி, தாளக்காரும் சரி. என்ன சொல்ற? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நீங்க ஓரமாத்தே உட்கார போறீங்க. எப்படி சொல்ற? மேடையில கட்டி பிடிக்க போறது பப்புன்னு நான் ஒரு ஆள் தான். இன்னைக்கு நாங்க கட்டி பிடிப்போமே, என்ன சொல்றீங்க? இப்ப பெட்டு கட்டமா நீ கட்டி பிடிக்காம கூடாது. என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க ஊரா வேடிக்கை பார்க்கணும். எங்க அப்பன் கோமன் அவுத்த நேரம் நான் கட்டி பிடிக்கணும். உங்க அப்பன் கோமன் அவுத்த நேரம் நீங்க வேடிக்கை மாப்ள நீங்க இங்கே கட்டி பிடிக்கலாம், நாங்க வண்டிக்குள்ள கட்டி பிடிச்சா என்ன போடுறா, அப்படி போட்டாதான் சரியா. வண்டிக்குள்ள கட்டி பிடிச்சா என்ன முண்டை. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் மத்தியில் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் உங்க வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் ரெண்டரஸ்வதி சிவரஞ்சனி ராகத்த புகழ் சலங்கை ஜோதிஸ்ரீ புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களின் சிசியன் மதுரை காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பைச் சேர்ந்த எஸ் ஆனந்தராஜ் பவன் மற்றும் பல வடங்களில் பங்கேற்கும் உங்களை வாழ்த்தி. ஆனா நான் வாழ்த்தி பாடணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நீங்க சொல்றது ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க. இந்த இப்படி வைங்க, கைய கண்ணை மூடுங்க, நாக்க நீட்டுங்க, அப்படியே நில்லுங்க. வலிய பிரிச்சு கிடக்கு மாட்டுறது தம்பி டேய், நாங்க சொல்ற காட்டி நீங்க கரெக்டா சொல்றீங்களா? ரெடி, இப்ப கரெக்டா எப்படி நில்லு. நீங்க கரெக்டா சொல்லணும் கோரஸா. வலைய பிரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வலைய பிரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா நான் கேட்குறேன், நம்ம மாலைப்பட்டிக்கு நான் நாடகத்துக்கு பப்பனுக்கு வந்தேனா இல்லை நக்கிறதுக்கு வந்தேனா? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கோரஸா போடுறீங்களே. பாத்தியார வேற நல்ல பாட்டா போடுங்க. நல்ல பாட்டா? ஆமா சரி, ஃப்ரீயா பாடுறது நல்ல பாட்டு. ஆரம்பத்தில் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு வரும்போது இப்படி தாண்டா பாடணும், இப்படி தாண்டா பேசணும், இப்படி தான் நடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்த வாத்தியார் நீங்க. நீங்களே இப்படி பாடலாமா? கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல பாட்டா போங்க, நல்ல உயர்த்தி. ஆமாங்க. எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே, ஆளான ஓங்கி ஐயோ படச்சு உங்ககிட்ட பாட்டு கேட்பேன். சரி, பாட்டே வேணாம், போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். ஆமாப்ல. வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா வாசல் மறந்துட்டியா? யார் என்ன சொன்னாலும் இந்த ஊர் நம்மளை எதிர்த்தாலும் சிந்துச்சா உன்னை விட மாட்டேன், அதை நாங்க சேர விட மாட்டேன். தங்க தேர் ஏறி வந்தாலும் மணிகண்டன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், உன்னை தூக்கி போட்டு புழக்காம விட மாட்டேன். உசுருக்குள் உன் பேர சிந்துச்சா எழுதி வச்சேன், இப்ப ஓரமா லயனுதான் போட்டி வச்சே, உன்னை நினைச்சு சிந்துச்சா உருகி போனேன். பேசி தவற்புறம் புதியா போச்சு முருகா. அடி பட்டாமோ விளக்கு காலை 7 மணிக்கு பொங்கல் வைத்து கிடாய் வெட்டுதல், சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு திண்டுக்கல் சோலை இசைக்குழு வழங்கும் மாபெரும் திரைப்பட இன்னிசை அண்டு தெம்மாங்கு இன்னிசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2025 வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு மஞ்சள் நீராட்ட அம்மன் கங்கை செல்லுதல். ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2025 சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு வடக்கு மாலைப்பட்டியில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கிலேயே தமிழகத்திலே புகழ்பெற்ற மதுரை நாடக நடிகையில் பங்கு வரக்கூடிய ஸ்ரீ
வள்ளி திருமண நாடகம் அது நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை அடிக்கக்கூடிய அரிய சமணி நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் தெரிந்து மறைந்திருந்தாலும் சொல்ல வேண்டியது அரியனுடைய கண்மணத்தினாலே நடிப்பிச வேந்தன் நடிப்பிச மன்னன் எட்டுத்துக்கும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான் சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பன்னார் எங்களது கீழராங்கியம்மன் போற்றக்கூடிய D.A. ஜெயபாண்டி அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக வேலன் வேடன் வேலாவென்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையிலே இன்னிசை கோகலவாணி பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலினும் குரலாக பாடக்கூடிய மிக திறமையாக பேசக்கூடிய திறமை வாய்ந்த அன்பு சகோதரி எங்களது மதுரை வல்லாளவட்டியைச் சேர்ந்த MSR மனோரஞ்சனி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். வள்ளி வள்ளி என்ன புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லி தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த இன்ப பாடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான். அதற்கடுத்தபடியாக நாதகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை ஒருவேளை இவருக்காகவே பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலேயே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் இங்குள்ள மக்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பாத்தான் எங்களது துவரங்குறிச்சியைச் சேர்ந்த KM மணி பாலமுருகன் அவர்கள் கழக பிரியராக தோன்றும் அன்பை காத்து கொண்டிருக்கிறார். யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் தேவாமிர்தம். அதற்கு அடுத்தபடியாக அருமோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளத்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பெரியக்கூடிய அன்பு வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர். எத்தனையோ ஒரு நாடக நடிகர்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பெட்டிக்காரர்களை பார்த்துருப்பீங்க. இவர் பாடக்கூடிய பாட்டை கேட்டிங்கன்னா நீங்களே தன்னறியாமல் வியந்து கைதட்டுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான முறையிலே பாடக்கூடிய அன்பிற்கு மாசுக்குரிய அன்பு வாத்தியார் எங்களது புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெயமணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பாடலை சேர்ப்பார்கள். பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதற்கு யாரையடி அந்த நடை போட்டு பார்ப்பதற்கு யாரையடி அந்த நடை போட்டு அள்ளிக்கொடி போலே தீநாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தீநாற்றங்கரை மேலே மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே அவள் மெல்ல மெல்ல இடையசையே வெள்ளிச்சிலை போலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதற்கு யாரையடி அந்த நடை போட்டு பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நீரே பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நீரே அவள் நின்னாகத்தா வேணும் என் வாழ்வில் ஒரு நாளே அவள் நின்னாகத்தா வேணும் என் வாழ்வில் ஒரு நாளே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதற்கு யாரையடி அண்ணனடை போட்டு அவள் அண்ணனடை போட்டு அவள் அண்ணனடை போட்டு தோற கையை
கையை தட்டினான ஏத்த அப்படி உட்காந்துருக்கிய என்னத்தை சொல்ல காலை அப்படி போயிருச்சு. இதே மேடையில் இன்னைக்கு ஒரு ஆடலும் பாடலும் இல்லை ஒரு கரகாட்டம் இருக்கட்டுமே, என்ன 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே அநியாயமாக தூக்கி கொடுத்துட்டு அவங்களும் தூக்கி காமிச்சிட்டு ரொம்ப அரை குறையமா ஆடுற ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வாட்டம். ஆடல் நாடகம்னா எல்லாரும் அக்கா தங்கச்சியில உட்காந்துடலாம் பார்க்கலாம். ஆடல் படம்லாம் அக்கா தங்கச்சி உட்காந்து பார்க்க பார்க்க முடியுமா? முடியாதுல, அரைக்கால் டவுசரை போட்டு ஆடுறது எப்படி பார்க்க முடியும்? வித்தியாசம். கால் அப்படி போயிடுச்சு. நல்லது சொல்லி உள்ளது செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க, எனக்குனேன்னு உட்காந்துருக்கீங்க. இப்படி இருந்தீங்கன்னா வந்து ஒன்றும் சரிப்படாது. அப்போக்கப்போ கை தட்டினாத்தியா உங்களுக்கும் தூக்கம் வராது, எங்களுக்கும் ஆர்வம் குறையாது. இந்த கைதட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் முறையில் என்னத்தை சொல்ல, என்னைக்கு நம்ம அந்த கைதட்ட சோம்பேறித்தனம் பட்டோமோ அன்னைக்குத்தான் உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 2.5 கோடி பேர் இந்திக்காரை வந்தேன். ஆரம்பத்தில் ஊருக்குள்ள இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் டவரா வட்டையை வித்துக்கிட்டு வந்தாங்க. சரி, அதை வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தான். சரி மாப்பிள. அதுக்கப்புறம் தார்பாயையும் போர்வையை வித்துக்கிட்டு வந்தேன். அப்பா அதை வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தான். சரி, தமிழ்நாட்டுக்காரங்க யாரையுமே வாழ வச்சுட்டேன் பழக்கம். அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு வந்தேன், குல்பி ஐஸ் வித்துக்கிட்டு வந்தேன். குல்பி ஐஸ் அதை வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தோம். ஆமா, இப்ப நீங்க போகாத இடம் கிடையாது. ஆமா, உங்களுக்கெல்லாம் தெரியாத இடம் கிடையாது. என்ன இடம்? ஹோட்டல்ல வத்தால் இந்தி கறந்திருக்கான். ஆமா, சவுளி கடையில வத்தால் இந்தி கறந்திருக்கான். ஆமா, டோல் கட்டில வத்தால் இந்தி கறந்திருக்கான். பெட்ரோல் பல்க்ல வத்தால் இந்தி கறந்திருக்கான். கொத்தனார் வேலை இந்திக்காரன் பார்க்க கிளம்பிட்டேன். நிமிந்தால வேலை எல்லா வேலைக்கும் வந்துட்டேன். பெயிண்ட் அடிக்க. என்ன காரணம்? நம்ம பட்ட சோம்பேறித்தனம். என்ன சோம்பேறித்தனம்? நம்ம தமிழ்நாட்டு ஆளு இந்த கைதட்ட சோம்பேறித்தனம் பண்றோமே, அப்ப நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் படுவோம்? ஆமா, எல்லா வேலையிலயும் நம்ம சோம்பேறித்தனம் பட்டு தான் பூரா இந்திக்காரன் வந்து இறங்கிட்டான். காரணம் என்ன ஆகி போச்சு? நம்ம பட்ட அலுப்புனால மற்ற நாட்டுக்காரன் வந்து நம்மள ஆள போறேன். நீங்க எனக்குன்னு இப்படியே கையும் தட்டாம ஒண்ணும் தட்டாம இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா சத்தியமா நம்ம மாலப்பட்டியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் காளியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், சரி, அடுத்த வருஷம் நாடக நடிகரும் மாலப்பட்டிக்கு இந்திக்காரந்தே வருவேன். அப்ப டான்ஸ் ஹிந்திக்கார பிள்ளை தானே வரும். அப்படி வர விட்டக்கூடாது. பூரா தமிழ்நாட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரரே வந்திருக்கான், அயல் நாட்டுல இருந்து வரல. அப்பக்கப்ப கை தட்டி எங்களை வேலை வாங்குங்க. என்ன காரணம்? எல்லாரும் வரி கொடுத்துருப்பீங்க. கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல இருந்து வரி கொடுத்துருப்பீங்க, நடுத்தரமான குடும்பத்துல இருந்து வரி கொடுத்துருப்பீங்க, வசதியான குடும்பத்துல இருந்து வரி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய வரி காசை நாங்க வாங்கிட்டு போறோம் அப்படின்னா எங்க உடம்புல சேரணும். எங்க உடம்புல சேரணும்னா நாங்க உழைக்கணும். நாங்க உழைக்கணும்னா நீங்க தான் எங்களை வேலை வாங்கணும். ஆமா, அதுக்காக உங்க வீட்டுல விட்டு போய் ஆளுக்கு 10 முறை சிமெண்ட்டை தூக்க விட்டுறக்கூடாது. இங்கே எங்களை கைதட்டி வேலை வாங்கணும். பெட்டிக்காரெல்லாம் உண்மையிலேயே 10,500 பாட்டு வரைக்கும் பாடக்கூடியவர். கை தட்ட ஒரு பாட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும். வறுமையா நீங்க எனக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க 100 நாள் வேலையும் பார்ப்போம், அதையும் பார்த்துக்குங்க. அப்படி இல்லாமல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான், கோடையடி குமரன் கொட்டுமுறை சிவேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் மிசிக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியருமான அரச குலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவர்களில் எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களிலும் சிறந்ததொரு இளைய விடிவிலியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பத்தான் எங்களது தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் மிருதம் தொப்பில் அந்த பல இசைப்பார்கள்.
சபாஷ் அடே அப்பா நன்றி 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 கைதட்டிய ஆன்மீக உள்ளங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆறுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி தயாரிக்கக்கூடிய இடத்துல வேட்டு வாங்கி போட்டோம்னா வேட்டு எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல சத்தத்தை தனது 2 கைகளின் வாசிப்பு திறமையால் வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் வாசுக்குரிய அன்பு வாத்தியார் எங்களது டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவரும் பேரனும் ஆகிய அன்பு மாமா அரச குலத்தைச் சேர்ந்த அதிரடி மன்னன் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். எங்கே பார்க்கலாம் அடேப்பா நன்றி 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 கைதட்டிய அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆறுக்கு அடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவத்துவான் லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு மாமா சிங்கப்பூர் மலேசியா இஸ்ரேல் அசாம் துபாய் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று தாளத்தை இசைக்க வேண்டும் என்பதற்காக பாஸ்போர்ட்டு எடுத்தார். ஆனால் போக முடியல. பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சுருந்தாரு, எலி கரும்பிட்டு போயிடுச்சு. அதனால் இங்கே வந்துட்டார் அன்பு மாமா அகரத்தை சேர்ந்த கே ஆறுமுகம் அவர்கள் சீனண்டு தலைமை செய்ப்பார்கள். அப்படி மாப்பிள்ள அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் எண்ணற்ற தாளக்காரங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட மருமகன் ஒரு வித்தியாசமான ஒரு நபர். ஒரு தாளம் போடுறவங்க ஒரு நின்றுக்கிட்டே போடுவாங்க, இல்லை உட்காந்துக்கிட்டு போடுவாங்க. ஆனால் பம்பரை மாதிரி சுற்றுவார். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கு எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பல்ட்டியை மட்டும் பாருங்க. ஏ சுத்த தமிழ் வீரே ரத்தத்திலே ஊரு தமிழே
பேசி போனாலும் ஒரு திறமண்ணம் குறையில பார்த்தீங்களா? நன்றி நன்றி. சிறப்பான முறையிலேயே இதே சுறுசுறுப்பு நீங்கள் காலையில் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. இதே சுறுசுறுப்பு இந்த 4 பேர்ட்டையும் குறையாது. இப்போ நாடகம் ஆரம்பிக்கல எவ்வளோ வேகமாக சுறுசுறுப்பாக இருக்காங்களோ காலையில் 6 மணி வரைக்கும் இதே வேகத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த உண்மையிலேயே இன்றைக்கி நிறையா ஊர்களில் வாங்க ஊரில் சாப்பாடு ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ அந்த கோழிக்கறி பிராய்லர் கோழிக்கறி எடுத்து வச்சு போட்டு அதை திண்டுட்டு வந்து அந்த சூட்டை திண்டுட்டு இந்த லைட்டில் நிற்கிறதுக்கும் அதிகமான ஹீட்டை பிடிச்சிக்கிட்டு 12:30 மணிக்கெல்லாம் வவுத்த கலைக்கிறது போகிறதுக்கு இடம் தெரியாமல் தேடிக்கு தர்றோம். அப்படிலாம் இல்லாமல் சிறப்பான முறையிலேயே அண்ணன் முக்கியமானவங்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு 4-5 பேர். தம்பி என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் விழா கமிட்டியிலேருந்து கொடுத்துக்குறோம், பார்சல் வேணும்னாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சிறப்பான முறையிலே வந்த நாடக நடிகர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையிலே உணவு ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் உபசரித்த அன்பு சார்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் நமது கிராமத்தார்களுக்கும் நன்றி அன்றுகள் அந்த வணக்கம் என்பதை எடுத்துரைத்து அதற்கு அடுத்தபடியாக நாங்கள்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவருமே இல்லை அப்படி சொல்லக்கூடிய அளவிலே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது வடக்கு மாலைப்பட்டி மாநகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய விபி ஆடியோஸ். விபி 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 பொன்னை